Hi children, welcome back to your chemistry class. In this session, we are going to discuss previous year question for year 2017 to 2019. In the unit learn coordination compounds, right? So, on the unit na theory நடத்துறப்பே நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு per year உங்களுக்கு வந்து அந்த யூனிட்ல இருந்து 3 questions வருது அப்படின்ட்டு. மினிமம் கான்செப்ட்ஸ் தான், பட் அந்த மினிமம் கான்செப்ட்ஸ்ல இருந்து we are getting 3 questions. So, நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த இதை எழுதலாம். ஓகேங்களா? So, from year 2019ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. So, 2019ல இருந்து I will be start discussing, right? So, first question என்ன அப்படின்னா, first questionல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, what is the correct electronic configuration of the central atom in K4FeCN6? FeCN6 காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் ஆட்டம்க்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கரெக்டா இருக்கும்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த காம்ப்ளெக்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம கண்டுபிடிக்க சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் K4FeCN6 இல்லையா? ஸோ என்னது 4 plus x minus 6 which is equal to 0, x equal to என்னது 2, right? X equal to 2. அப்போ atomic number of iron என்னது 26 அப்படின்னா you will be getting 3d6 4s2, 3d6 4s2. so Fe2 plus அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், Fe2 plusனா 3d6 4s0ன்னு இருக்கும். ஸோ இந்த d6 வச்சு தான் நம்ம வந்து இது வந்து என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்லாமே இங்கே ஈல 4 இருக்கு, 2 இங்கே நமக்கு வந்து 4 2 6, இங்கே 6 0, இங்கே 3 3, எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன சார் நான் பண்ணட்டும் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கொஷினை பார்க்குறப்பே இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஷின்ஸை பார்க்குறப்பே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எந்த ஆப்ஷன்ஸ் தப்புன்றதை எலிமினேட் பண்ணிடணும். ஸோ அந்த பை தட் வே, ஸோ பை சீயிங் திஸ் ஆப்ஷன் ஏ அண்ட் டி, இது நமக்கு என்ன தெரியுது, டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னா தான் T2GEG, டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னா E T2 தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவும் இல்லை, ஆப்ஷன் டியும் இல்லை, அது ரெண்டுமே டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆப்ஷன் பியா சியான்னு நம்ம டிசைட் பண்ணணும். பி ஆர் சியான்னு எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம், தட் வில் பி டிசைடட் பேஸ்ட் ஆன் யோர் லிகேண்ட். லிகேண்டை பேஸ் பண்ணி தான் இது வந்து T2G4 அண்ட் EG2வா இல்லை T2G6 EG0வான்னு தெரியும். அது எப்படி தெரியும், நம்ம தியரியிலே பார்த்துருக்கோம். என்னது, இப்போ T2Gயும் EGயும் இருக்கு அப்படின்னா லிகேண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தி எனர்ஜி கேப் பிட்வீன் தீஸ் டூ வில் பி ஹை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, எனர்ஜி கேப் பிட்வீன் தீஸ் டூ வில் பி ஹை. அப்போ ஹையா இருந்துச்சுன்னா ஃபோர்த் எலக்ட்ரான் ஈஜிக்கு போக முடியாம என்ன பண்ணிடும், கீழேயே இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபோர்த் எலக்ட்ரான் மேலே போகாதுன்னா 4 5 6 இருக்கிற 6 எலக்ட்ரான்ஸும் எங்க இருந்துரும், கீழேயே இருக்கும். அப்போ T2G6 EG0 will be your answer, right? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டோம். பேரலா நான் என்ன பண்றேன், I'm going to ask you a question. இதே காம்ப்ளெக்ஸ் சேம், இன்ஸ்டெட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am replacing the ligand. Cyanide எடுத்துட்டு என்ன போடுறேன், குளோரினா போடுறேன். So you have to find which electronic configuration will be correct for the given complex. இந்த கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ்க்கு எந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கரெக்ட்னு சொல்லணும். That will be our comment section, right? Okay. Moving to the next question. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Aluminum chloride in acidified aqueous solution. Aluminum chloride in acidified aqueous solution forms a complex A. ஓகே, அலுமினியம் குளோரைடு அசிடிஃபைடு காம்ப்ளெக்ஸ்ல ஏன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்குது. இன் விச் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் Al, ஹைபிரிடைசேஷன் ஆஃப் அலுமினியம் இஸ் B. ஸோ வாட் ஆர் A and B ரெஸ்பெக்டிவ்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது, இது A, இது B, எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு நம்மளை கேட்டிருக்காங்க. பேசிக்கா அக்வஸ் சொல்யூஷன்ல அலுமினியம் குளோரைடு ரியாக்ட் பண்ணா அலுமினியமுடைய கோஆர்டினேஷன் நம்பரே நமக்கு தெரியும், தட் இஸ் 6 அப்படின்னு. ஸோ 6ன்னு பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணீங்கன்னா 4 கோஆர்டினேஷன் நம்பர் இருக்க செகண்டும் தேர்ட் ஆப்ஷனும் கட்டு, ஏவா டியான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் என்னது, AlH2O6 தான் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், sp3d2வா D2sp3யா, அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டியே இல்லை. ஒர்க் அவுட் பண்ணாமலே நம்ம சொல்லலாம். எப்படி, பை சீயிங் தி லிகேண்ட். லிகேண்டை பார்த்து நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து இன்னர்டியா அவுட்டர்டியான்னு சொல்லலாம். 90% ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஒரு சில பெக்குலியர் கேசஸ், எக்ஸப்ஷனல் கேசஸ் ஆர் தேர், ரைட்? அதுக்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ H2 இஸ் அ வீக் லிகாண்ட். ஸோ வீக் லிகாண்ட் அப்படின்றப்ப நமக்கு என்ன வரும், அவுட்டர் டி காம்ப்ளெக்ஸ் தான் வரும். அவுட்டர் டினா sp3d2, யுவர் ஆப்ஷன் A, ரைட்? திஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஒர்க். இந்த மாதிரி தான் நம்ம வந்து டைம்ஸை சேவ் பண்ணணும். ஓகே, நமக்கு இருக்கிற 180 minutesல 180 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணுன்றப்போ நம்ம திஸ் ஹவ் யூ ஹேவ் டு சேவ் யுவர் டைம், ரைட்?
இந்த கொஷின் ஒரு நல்ல கொஷின். என்னது? CFSC for COCl6 4 minus கொடுத்துட்டாங்க. CFSC for COCl6 4 minus is given as 1800, sorry 18,000, right? 18,000 கொடுத்துட்டாங்க. ஓகே, அதே CFSC for COCl4 என்னன்னு கேட்குறாங்க, ரைட்? COCl4க்கு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் என்னது, டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு என்னன்னு கேட்குறாங்க, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. What is the relation between these two? 4/9 of del naught, right? So 4/9 into 18,000. So 9 2s are, right? So 2,000. So 2,000 into 4 என்னது? 8,000. So option D. The CFSC value for the complex COCl4 2 minus will be 8,000, right? So இப்போ வரைக்கும் பார்த்த கொஷின் எல்லாமே என்னது? 2019. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போற கொஷின் 2018. ஸோ இப்போ ஒரு இயருக்கு எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க? 3 கொஷின் கேட்டிருக்காங்க, ரைட்? ஓகே, so see the next question. The type of isomerism shown by the complex COCl2 En twice. COCl2 En twice ல என்ன isomerism காமிக்கும்னு கேட்டிருக்காங்க. geometrical coordination, ionization, linkage. ஸோ கோஆர்டினேஷன் வேணும் அப்படின்னா 2 காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கணும். ஸோ அந்த இது ஆப்ஷன் இல்லை. அயனைசேஷன்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில் எதனா அயான்ஸ் இருந்திருக்கணும், அதுவும் இல்லை. ஸோ அயனைசேஷனும் கிடையாது. லிங்கேஜ்னா அதனா ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருந்திருக்கணும், தட் இஸ் ஆல்சோ ஆப்சென்ட். ஸோ ஆப்ஷன் 3 வேர் கட். BCD மூணுமே கட்டு. எனிவே யுவர் ஆப்ஷன் இஸ் ஏன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் தி ஜியோமெட்ரி அண்ட் மேக்னெட்டிக் பிஹேவியர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் NaCO4னு கேட்டிருக்காங்க. அப்படின்றப்போ இட் இஸ் அ ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லையா? NaCO4 வந்து ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ நிக்கலோடைய அட்டாமிக் நம்பர் என்ன? 28. ஸோ 3d8 4s2ன்னு இருக்கும். ஸோ CO is a strong ligand. Strong ligand these 2 electrons will get pair up, okay, and we will be getting 3d10 4s0 and 4p ன்னு இருக்கும். So S ல ஒரு CO and P ல 3 CO உட்கார்ந்ததுனா we will be getting sp3. So geometry will be sp3, that is tetrahedral geometry. Tetrahedral geometry இருக்கிறது 2. and magnetic nature இதெல்லாமே என்ன ஆயிடுச்சு? பேர் ஆயிடுச்சு. there is no unpaired electrons, so it will be diamagnetic. so your option will be D option, right? இப்போ NaCO4க்கு நம்மள கேட்டிருக்காங்க இல்லையா? parallel அதே மாதிரி நான் வந்து NaH2O4 டெட்ரா அக்வா நிக்கல் 0 இதுக்கு என்ன magnetic nature வரும், என்ன ஷேப் வரும், that you have to predict and give your answer in the comment section, right? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? அயன் கார்பனைல். அயன் கார்பனைல் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெட்ரா நியூக்ளியர், மோனோ நியூக்ளியர், ட்ரை நியூக்ளியர் அண்ட் டை நியூக்ளியர்னு சொல்லியிருக்காங்க. அது எதை வச்சு சொல்லுவோம்? அந்த காம்ப்ளெக்ஸ்ல எத்தனை மெட்டல் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி சொல்லுவோம். Here we have only one metal. Here we have only one metal, that is mononuclear. Suppose இப்போ உங்களை வந்து நான் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் கேட்குறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு காம்ப்ளெக்ஸ் கேட்குறேன். என்ன கேட்கலாம்? CO2 CO10. இந்த ஒரு நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ்க்கு நமக்கு வந்து என்ன ஆன்சர்? வாட் வில் பி யுவர் ஆன்சர்? வெதர் இட் இஸ் அ பை நியூக்ளியர், மோனோ நியூக்ளியர், ட்ரை நியூக்ளியர், அது என்ன அப்படின்றத சொல்லுங்க, ரைட்? அண்ட் Fe3 CO12, Fe3 CO12 இது என்ன நியூக்ளியர் அப்படின்றதையும் ட்ரை பண்ணுங்க, ரைட்? So example of a sigma bonded organometallic complex. Sigma bonded example of sigma bonded organometallic complex. Sigma bonded organometallic. Organometallic na enadhu? Alkyl group irukணும், metallic group irukணும் இல்லையா? So RMgX, that is Grignard reagent will be your answer. Organometallic compound na enadhu? Grignard reagent will be your answer, right? அடுத்த question. Next question என்ன கொடுத்திருக்காங்க? The correct order of the stoichiometries of AgCl formed when silver nitrate in excess is treated with the complex. First என்ன complex? COCl3.6NH3. COCl3.6NH3. அடுத்து என்னது? COCl3.5NH3. அடுத்து COCl3.4NH3. So first மூணுக்குமே என்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும் நம்ம பார்க்கணும் இல்லையா? So first ஒன்னுக்கு what will be getting? CO NH3 6 Cl3 கிடைக்கும். இது கூட
எத்தனை AgCl ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க when it reacts with silver nitrate இல்லையா. ஸோ ப்ளஸ் AgNO3 3 chlorine இருக்கு. ஸோ you have to take a 3 AgNO3. ஸோ we will be getting 3 AgCl. இந்த செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க 5 NH3 கொடுத்துருக்காங்க. 5 NH3 அப்படின்னா CO NH3 5 Cl அவுட்டர் காம்ப்ளெக்ஸ்ல என்ன இருக்கும் Cl2 இருக்கும். ஸோ this will be forming 2 AgCl and thirdல என்ன இருக்கு 4 NH3 இருக்கு. So you will be having only 1 Cl. So it will form only 1 AgCl. So 3 AgCl forms with the first one 6 NH3 கூட and 2 AgCl will be formed with second one that is 5 NH3 கூட and 1 will be with the last one, right? இது நான் தியரியில வெர்னர்ஸ் தியரி வீடியோ இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நான் வெர்னர்ஸ் தியரியில இந்த கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? இந்த கொஷினுக்கு தி கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி வேவ் லென்த் ஆஃப் அப்சார்ப்ஷன் இன் தி விசிபிள் ரீஜன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் CO3+ கேட்டிருக்காங்க, ரைட்? ஓகே, இதுவும் வந்து 2017ல கேட்ட கொஷின், ரைட்டா? ஓகே, ஸோ அப்சார்ப்ஷன் வேவ் லென்த் ஆஃப் அப்சார்ப்ஷன்ஸ் நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறது நமக்கு எதுவுமே கிடையாது, வி ஆர் ஹெல்ப்லெஸ் இல்லையா. ஸோ பட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜிஸ்ல கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜிஸ் அப்படின்றப்போ நமக்கு தெரியும் என்னது H2O NH3En இல்லையா. இதுதான் நம்மளுடைய ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் எனர்ஜிஸ். And we know the relation between energy and wavelength both are inversely proportional இல்லையா. ஓகே, ஸோ டைரக்டா நம்ம வந்து எடுத்துடலாம் CO3+ காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து என்னது CO3+ காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ CO3+ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றப்போ we will be getting first COEN thrice and then CONH36 and then COH2O6, right? Your option D, because increasing order of energy அப்படின்றப்ப En will have higher energy இல்லையா. En will have higher energy. வேவ் லென்த் அவங்க என்ன கேட்டிருக்காங்க இன்க்ரீசிங் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. அப்போ க்கு கம்மி வேவ் லென்த், அம்மைனுக்கு அடுத்து லாஸ்ட் வாட்டர் will have higher வேவ் லென்த், ரைட்? சில்ட்ரன் 3 இயர்ஸோட 3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 9 கொஸ்டின்ஸ். ஸோ ஒவ்வொரு இயரும் யூ ஆர் கெட்டிங் 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் யூனிட். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் யூனிட், ரைட்? ஏன்னா இது வந்து காம்ப்ளிகேட்டடாக ஒன்றுமே இல்லை, கான்செப்ட்ஸ் இருக்கிறதே ஒரு 5 to 6 கான்செப்ட்ஸ் தான். So make use of this, and if you need any help, any support from us, please drop in the comment section. We will help you. Thank you.